முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவினுடைய இளைய மகன் ஜோசித ராயபக்ச இன்று காலை பெலியத்த பகுதியில் வைத்து புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மணிதுங்க இன்று தெரிவித்திருக்கின்றார் ஊடக சந்திப்பிலே. 2006 ஆண்டு 5ஆம் இலக்க பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களை ஜோசித ராயபக்ச செய்ததற்கு போதுமான ஆதாரங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இருப்பதனை உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன்படி ஜோசித ராயபக்ச தொடர்பாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தாம் எத்தனித்துள்ளதாகவும் அதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த 3ஆம் தேதி கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு காணியினுடைய உரிமம் தொடர்பாக மோசடி உரிமம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக ஜோசித ராயபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாகி இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த கைதை தொடர்ந்து இவர் மேலான வழக்குகள் எவ்வாறு பதிவு செய்யப்பட இருக்கின்றன, இவர் எப்பொழுது நீதிமன்றத்தில் முன்னிலையாகப்படுத்த இருக்கின்றார் என்பது தொடர்பில் அடுத்த ஒரு செய்தி குறிப்பில் நாங்கள் பார்ப்போம்.